வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் பார்க்க போகும் கதை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய பூ உதிரும். சுருட்டு புகையால் பழுப்பேறிய பெரிய மீசையை முறுக்கிக் கொண்டு வாயைத் திறந்து பேச ஆரம்பித்தார் பெரியசாமி பிள்ளை. அவர் பேசுகின்ற விஷயம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்த 2 உலக மகா யுத்தங்களிலும் இராணுவத்தினர் புரிந்த வீரதீர சாகசங்கள் பற்றியதுதான். வலது புருவத்தின் மேலிருக்கும் ஒரு பெரிய நீண்ட தழும்பு முன்பற்களில் ஒன்றுக்கு தங்கமூலம் பூசிக்கொண்டது. அதற்கு காரணமாக இருந்த ஒரு சீனக்கார நண்பன் தன் நினைவாய் அவருக்கு தந்த இப்பொழுதும் கையில் இருக்கும் ஒரு பழைய மாடல் கைக்கடிகாரம், இடுப்பில் சாவிக்கொத்துடன் தொங்கும் நீண்ட பேனா கத்தி, அதன் உதவியால் 2 எதிரிகளை சாய்த்தது. அரும்பு மீசை பருவத்தில் முதல் மகா யுத்தத்திலும், கருகருவென முறுக்கு மீசை வளர்ந்த நடுத்தர வயதில் 2வது மகா யுத்தத்தையும் சந்தித்தவர் அவர். சுதந்திரமோ அமைதியோ நிலவும் ஒரு நாட்டின் பிரஜையாய் நரைத்த மீசையுடன் வாழ்ந்த போதிலும் அவரோட பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்வதில் அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி இருந்தது. அவர் சந்திக்கும் வாலிபனிடமும் முதல் தடவையும் பின்னால் சந்திக்கும் சமயங்களிலும் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பார். இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் 20 வயசுக்கு மேலே ஒரு 10 வருஷம், குறைஞ்சது 5 வருஷமாவது கட்டாயமாக பட்டளத்து அனுபவம் பெற்று வரணும். ஆமாம், மாட்டேன்னா சட்டம் போடணும். தன் மகனை இராணுவ வீரனாக்க வேண்டுமென்ற அவரது ஆசை பற்றி கொண்டு எரிய ஆரம்பித்ததும், அவரது பேச்சையும் தீர்மானத்தையும் கண்டு பயந்த அவர் மனைவி மரகதம் உறவினர்கள் மூலம் கிழவரின் முடிவை மாற்ற முயன்றாள். எதுக்கு பட்டளம் கிட்டலாம், பையன் 10 படித்து பாஸ் பண்ணிட்டான், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கி வச்சிடலாம், கல்யாணம் காட்சி நடத்தி பேத்தி பேருன்னு பார்க்கலாம்ல, எதுக்கு பையனை பட்டளத்துக்கெல்லாம் அனுப்பணும், சரியில்லை அவ்வளோதான் அப்படின்ட்டு சொன்ன உறவினர்களையும் இதற்கு காரணமாக இருந்த தன்னோட மனைவியையும் பார்த்து மீசியை முறுக்கி கொண்டே சிரித்தார் பெரியசாமி. பிறகு அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் யோசித்து பார்த்தாரு. ஆனால் அதில் ஒரு பொருளும் இல்லை. அவங்களோட பாசம் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவும் இல்லை. அவர்களுக்கு உங்களுக்கு தெரியாதம்மா, நான் வாழ்நாள் பூராவும் வெள்ளை புள்ளிலைக்காரங்க கிட்டேயே அடிமை சிப்பாயா காலம் கழிச்சவன். அப்போல்லாம் ஒரு சாதாரண வெள்ளை பிள்ளைக்காரங்க சோல்ஜருக்கு இருந்த மதிப்பு கூட ஒரு கருப்பு மேஜருக்கு கிடையாது. ஒரு சுதந்திர நாட்டு இராணுவத்திலேயே ஒரு சாதாரண சிப்பாயாக இருக்க மாட்டோனோன்னு ஏங்குனது எனக்கில்ல தெரியும். இப்போது என் மகனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறன்னா எதுக்கு அதை விடணும்? பட்டளத்துக்கு போனால் சாகிறது தான் தலை விதின்னு நினச்சிக்காதீங்க. பட்டளத்துக்கு போகலைனாலும் சாவு உண்டு. வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு, அனுபவம், தேசங்கிற உணர்வு, ஒரு டிசிப்ளின் எல்லாமே உண்டாகும் பட்டளத்துக்கு போனால். இதெல்லாம் இல்லாமல் சும்மா வெந்ததை தின்னுக்கிட்டு வேலை வந்தால் சாகிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? தந்தையோட அருகில் நின்றிருந்த சோமநாதன் தந்தையோட எண்ணத்தை சரியாகவும் முழுமையாகவும் புரிஞ்சுக்கிட்டான். அவர் உடலில் ஒரு துடிப்பும் அவரோட கண்ணில் தனக்கு வயதிலேயே என்ற ஏக்கமும் பிறந்ததை அவன் மட்டுமே கண்டான். அப்படி செத்து போனாதான் என்னப்பா, பட்டளத்துக்கு போகிறவன் அரசாங்க பணத்தில் உடம்ப மட்டும் வளர்த்துட்டு லீவில் ஊருக்கு வந்து காமிச்சிட்டு போனால் போதுமா? சண்டைன்னு வந்தால் சாகவும் தயாராக இருக்கணும்ல அப்படின்ட்டு ஒரு வீரனுக்குரிய மகனை மாதிரி துடிச்சலுடன் சோமநாதன் பேசியதை கேட்டோன்னே கிழவனுக்கு சுருட்டு கரையேறிய கருகிய உதடுகள் உணர்ச்சி மிகுந்து துடித்தன. சபாஷ் அப்படின்ட்டு பெருமிதத்தோடு அவனை பாராட்டினார். மீசையை லேசாக ஒதுக்கிக்கிட்டு மகனோட தோளில் கை வச்சுக்கிட்டு அவனுக்கு நேராக நின்று மகனோட கண்ணை பார்த்து கேட்டார் பெரியசாமி. டே தம்பி, இவங்களுக்கு ஒன்றும் புரியாது, நீ சொல்லு பார்ப்போம். இந்தியா மேலே சண்டைக்குன்னு வரவன் இனிமே இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானா? தள்ளு. பட்டளத்துக்கு போகிறதுனா காக்கி உடுப்பை மாட்டிக்கின உடனே கையில் துப்பாக்கியை தூக்கிட்டு கண்ட பக்கமெல்லாம் படப்படன்னு சுட்டுக்குன்னு நிற்கிறதில்ல. பட்டளத்து வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்கிட்டா அறிவும் அனுபவம் வளரும். எழுத படிக்க தெரியாதவனாதான் நான் முதல்ல மிலிட்ரியில் போய் சேர்ந்தேன். நானே இவ்வளோ கற்றுக்கிட்டு வளர்ந்துருக்கேன் பாரு. என்ன காரணம்? பட்டளம்தான். இல்லாட்டி எங்கள் அம்மாவை விட்டுட்டு எப்படி போவேன்னு ஊர்லேயே இருந்திருந்தா விறகு பொறுக்கிட்டும் மாடு மேய்ச்சிட்டும் தான் இருந்திருப்பேன். நீ என்ன மாதிரி இல்லைப்பா, படிச்சிருக்க, போனேன்னா ரொம்ப விஷயம்லாம் கற்றுக்கலாம், ஆஃபீஸராக கூட ஆகலாம். இங்கேயே இருந்தனா சினிமா பார்க்கலாம், உங்கள் அம்மாவுக்கும் அதுதான் பிடிக்கும்.
ஊருக்காரங்க எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. துப்பாக்கினா வெறும் போலீஸ்காரங்க மட்டும்தான் தூக்கணுன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்கம்மா. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் துப்பாக்கி பிடிக்க கற்றுக்கணும். அப்போ தான் இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது நம்ம நாடு தேசத்துக்கு ஏதாவது ஆபத்துனா துப்பாக்கி ஏந்தி நிற்கலாம்ல. தந்தையோட சொல்வழியிலும் தாய் மரகதத்தோட ஆசீர்வாதத்தோடையும் 10 வருஷங்களுக்கு முன்னாடியே பட்டணத்தில் போய் சேர்ந்தான் சோமநாதன். முதலாம் ஆண்டு லீவுக்கு ஊருக்கு வந்த சோமநாதனை பார்த்து அவனோட வளர்ச்சியை கண்டு தாய் பூரித்து போனான். உடல் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அவனோட அறிவு வளர்ச்சியை கண்டும் பெரியசாமி பூரித்து போனார். நிறைய நேரம் அவன் கூட செலவழிக்கிறதுலையும் தன்னோட அனுபவத்தை அவனுக்கு சொல்லி அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுலையும் அவரோட நேரத்தை கழிச்சாரு. நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் தனது இராணுவ முகாமில் முழுகுகின்ற ஓசை கேட்டது போல காலையில் 5:30 மணிக்கே எழுந்துருவான். அந்த பழக்கத்தால் படுக்கையிலையும் அவனால் படுத்து தூங்க முடியல சரியா. காலையில் ஏஞ்ச பிறகு தேக பயிற்சி செய்து முடித்த பின்பு என்ன செய்யறதுனே அவனுக்கு புரியாமல் பேப்பரை மட்டுமே படிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருப்பான். இது அவனுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. அடுத்த ஆண்டு லீவில் வரப்போ சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தான். அதோட விளைவாக அவனோட வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய கட்டாந்தரையாக இருந்த தோட்டம் செம்பகமும் ரோஜாவும் மல்லியும் நந்தவனமாக மாறி அவனோட நினைவா இன்று மலர்களை பூத்து கொண்டிருக்கிறது. இந்த 10 வருஷம் காலமாக அவன் மகன் நினைவு வரும்போதெல்லாம் பெரியசாமி தோட்டத்தில் போய் நின்றுப்பார். அந்த மலர் செடிகளை வெகு நேரம் பார்த்து கொண்டே இருப்பார். மலர்ந்த புஷ்பங்களை கண்டு மனம் மகிழ்ந்தாரு பெரியசாமி. அதே நேரம் உதிர்ந்த பூக்களை கண்டு மனைவி சும்மா கிடந்த தோட்டம்லாம் செம்பகமும் ரோஜாவும் பூத்து குலுங்குது. ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து அள்ளிக்கிட்டு போகிறாங்க. போகிறதுங்க சும்மா போகுதா? பூ இருக்கிற வீட்டில் பொண்ணு இல்லைன்னு பரிசயம் பண்ணுறா ஒரு குட்டி. அவ ஒரு வாயாடி பொண்ணு. நீ தான் வந்து இருன்னு சொல்கிறது தானேன்னு சொன்னார் பெரியசாமி. அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் மனசில். ஆனால் அவகிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க மனைவி. நேற்று கோயிலில் அவளோட ஆயியை பார்த்து சொன்னேன். அவளுக்கு வாயெல்லாம் பல்லா போச்சு. நம்ம பயலுக்கு பொண்ணு கொடுக்கறதுனா கசக்குமா பின்ன அப்படின்னு சொன்னாங்க பெரியசாமியோட மனைவி. இதை கேட்ட பெரியசாமிக்கு தன்னோட மனைவியோட ஏக்கம் புரிஞ்சுது. உடனே சரி சரி, இந்த வருஷம் நம்ம வீட்டில் கல்யாணம் தான், நீ போய் காகிதம் எடுத்து வை, பையனுக்கு கடுதாசி எழுதணும் அப்படின்னு உற்சாகமாக சொன்னார். வாழ்க்கையில் இளம் பருவத்திலே பெரியசாமி பிள்ளையின் மனைவியாகி பல வருஷங்கள் அவரை பிரிந்து ஒவ்வொரு நாளும் தாலி சரட்டை இறுக்கி பிடித்து கொண்டே காலம் கழித்து ஒருவாறு அந்த கவலை தீர்ந்து புருஷன் திரும்ப வந்த பின் தனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா என்று பல காலம் ஏங்கி பின்னொரு நாள் சோமநாதனை பெற்றபோது என்ன பெருவகை கொண்டாலோ அந்த அளவு தனக்கென இன்ப உணர்ச்சியினால் மெய்சிலிர்த்து ஆனந்தத்தில் கண்களிரண்டும் நீர்க்குழம்பாக உள்ளே சென்றாள் மரகதம். வழக்கமாய் தந்தையின் கடிதம் கண்ட ஓரிரு வாரங்களிலே ஊருக்கு வந்துவிடும் சோமநாதன் அந்த தடவை 2 மாதங்களுக்கு பிறகே வர முடிந்தது. ஆம், போன தடவை அவன் வந்தபோது கோவாவில் போரிற்று வெற்றி பெற்ற யுத்த அனுபவம் பெற்ற வீரனாய் திரும்ப வந்திருந்தான். அப்பனும் மகனும் பேசி கொண்டிருக்கையில் இடையில் வந்து கலந்து கொள்ள தைரியமில்லாத மரகதம் தூரத்திலோ அரை வாயிலிலோ நின்று அவர்களை கவனித்து கொண்டிருப்பாள். மகனது வார்த்தைகளை செவிகள் கிரகித்த போதிலும் அவரது பார்வை மரகதம் நிற்கும் திசைக்கு ஓடி அவள் கண்களையும் அடிக்கடி சந்திக்கும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் பேசி கொண்டிருக்கும் மகனின் வார்த்தைகள் காதில் விழாமல் ஒளியிழந்து போகும். பேசாத தூரத்தே நிற்கும் மனைவியின் மௌனம் வார்த்தைகள் அவளது இதய துடிப்பு அவர் செவியையும் இதயத்தையும் வந்து மோதும். தோட்டம் பூரா செம்பகமும் ரோசாவும் வச்சு பூமண்டி பூவுது. அவன் பேசி கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த நேரம் போக தான் பேச நேர்ந்த போதெல்லாம் மகனின் கல்யாண விஷயமாகவே பேசினார் பெரியசாமி பிள்ளை. சோமநாதன் தனக்கு ஒரு கல்யாணம் என்பது பற்றி அதுவரை யோசித்ததில்லை. ஆனால் தகப்பனார் பேசுகிற தோரணையை பார்த்தால் தனக்கு யோசிக்க அவகாசமே தரமாட்டார் போலிருந்தது. இதில் யோசிக்கத்தான் அப்படி என்ன இருக்கிறது? சமாதான சூழ்நிலையில் வாழும் ஒரு தேசத்தின் இராணுவ உத்தியோகஸ்தன் கல்யாணம் செய்து கொள்ளலாம். அவ்விதம் திருமணம் புரிந்து கொண்டு எத்தனையோ பேர் குடும்பத்தோடு அங்கேயே வந்து வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து சரி என்று ஒப்புக்கொண்டான்.
அந்த தடவை லீவிலேயே அவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. பூப்பறிக்க வந்த கௌரி பூந்தோட்டத்தின் சொந்தக்காரியானாள். ஒரு பலனும் கருதாமல் சோமநாதன் தன் கையால் நட்டு தண்ணீர் பாய்ச்சியதற்கு பிரதியாக மலர்களை மட்டுமில்லாமல் அவனுக்கொரு மனைவியும் கொண்டு வர தூதாகியிருக்கும் மகிழ்ச்சியில் செண்பகமும் ரோஜாவும் பூத்து குலுங்கி சிரித்தன. அந்த மலர் செடிகளின் சிரிப்பால் ஆகர்ஷிக்கப்பட்டோ தனக்கும் அவனுக்கும் உறவு விளைய காரணம் இந்த செடிகள்தான் என்ற நினைப்பாலோ கௌரி பொழுதையெல்லாம் தோட்டத்திலேயே கழித்தாள். கல்யாணத்திற்கு பிறகு சரியாக 2 மாதங்களையும் சோமநாதன் அவளுடனே ஒரு மணி நேரம் கூட பிரிந்திருளாமல் கழித்தான். எத்தனை காலைகள், எத்தனை மாலைகள், எத்தனை இரவுகள் இவர்கள் இருவரும் அங்கேயே கழித்து என்னென்ன பேசி என்னென்ன கனவுகளை வளர்த்தார்கள் என்று அந்த செண்பகத்துக்கும் தெரியும், அந்த ரோஜா மல்லிகையும் அறியும். கடைசியில் ஒரு நாள் 2 மாதங்கள் அவள் உடலோடும் இதயத்தோடும் இணைந்திருந்து கனவோடும் கற்பனையோடும் கலந்து உடலால் மற்றும் விளங்கும்போது, அடுத்த தடவை லீவுக்கு வந்து திரும்பும்போது உன்னை என்னோடு அழைத்துக்கிட்டு போவேன் என்று வாக்குறுதி தந்து அவன் அவளை பிரிந்து சென்றான். கௌரியை பிரிந்து சென்ற 15ஆம் நாள் அவளுக்கு அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அவனிடமிருந்து மறு கடிதம் வரும் வரை தனது தனி அறையில் ஏகாந்தத்தில் அவனே வந்து எட்டி பார்ப்பது போல் ஜன்னல் அருகே வளைந்திருக்கும் செண்பக மரக்கிளையில் பூத்து சிரிக்கும் மலர்களுக்கு அந்த கடிதத்தில் இருந்த ரகசியங்களை படித்து காட்டிக் கொண்டிருந்தாள் கௌரி. செண்பகத்துக்கு பக்கத்தில் மலர்ச்சியின் ரகசியத்தை மறைத்து கொண்டு முகற்றாக மறைக்க முடியாமல் தனக்கென தவிப்புடன் கனத்து கிடக்கும் மொற்றுகளை தாங்கி நிற்கும் ரோஜாவை பார்த்து அவள் சிரிக்கும்போது, உன் கதை இன்னும் 1 மாதத்தில் தெரியும் என்று பளிரென சிரித்து சிதறிய முல்லைக்கொடியிலிருந்து பூக்கள் உதிர்ந்த ரகசியம் அவளுக்கு அப்போது புரியவில்லை. 2 மாதங்களுக்குப் பின் செண்பகத்தையும் ரோஜாவையும் மடி கணக்கா கட்டி கொண்டிருக்கும் உணர்வுடன் மனமும் உடலும் ஊசி சிலிர்க்க அந்த விஷயத்தை அவனுக்கு அவள் எழுதும்போது, அவனுக்கும் அவளுக்கும் விளைந்த உறவுக்குப் பின் சில இரவுகளே சேர்ந்து கிடந்து சிலிர்த்த அந்த படுக்கையின் தலைமாட்டில் சுவரில் தொங்கும் சோமுவின் படம் அவளை பார்த்து சிரிக்கும்போது அவன் படத்தை கூட பார்க்க முடியாமல் அவள் முகத்தை மூடிக்கொண்டாள். முகத்தை மூடிய கரங்களையும் மீறி வழிந்த நாணம் அவள் காதோரத்தில் சிவந்து விளிம்பு கட்டி நின்றது. அவள் கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டு அந்த படத்தை கையில் எடுத்தாள். அருகே இருத்தி பார்க்க பார்க்க விகாசிப்பது போல் வடிவாய் அமைந்த உதட்டில் ஊர்ந்த அவனது மாய புன்னகை அவள் இதயத்தை ஊடுருவியது. திடீரென்று அவளுக்கு உடல் சிலிர்த்தது. நெஞ்சில் நிலைத்த அவள் நினைவு வயிற்றில் புரண்டது போலிருந்தது. நீங்க எப்போ வருவீங்க என்று அந்த படத்தை முகத்தோடு அணைத்து கொண்டு அமைதியாய் சப்தமிடாமல் தொண்டை அடைத்து கரகரக்க அவள் கேட்டபோது விழிகளில் சுரந்த கண்ணீரை அவளால் அடக்க முடியவில்லை. எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க என்று துடித்து கொண்டிருந்த அவள் இதயத்திற்கு அவனிடமிருந்து பதில் வந்தது. இதயம் என்று ஒன்றிருந்தால் துடிப்பு என்ற ஒன்றும் உண்டு. அந்த இதயம் அவனுக்கும் இருந்ததால் அவன் கடிதமே அவனது இதயமாய் அவள் கரத்தில் விரிந்து துடித்தது. 7ஆம் மாதம் பூச்சுட்டலுக்கு வருவேன். 3 மாதம் லீவு கிடைக்கும். உன்னுடனேயே இருந்து குழந்தை பிறந்த பிறகு என் மகனின் பூ மாதிரி இருக்கிற பாதத்தில் முத்தமிடணும். என் உதடுகள் துடிக்கிற துடிப்பு என்று தன் கணவன் தனக்குன்னு எழுதிய கடிதத்தை பெரியசாமி பிள்ளைக்கும் மரகதத்துக்கும் படித்து காட்டி கொண்டிருந்தாள் கௌரி. அவ்வளவுதான் முக்கிய விஷயம் என்று கடிதத்தை மடித்துக்கொண்டு தன் அறைக்குள் ஓடிவிட்டாள். அறைக்கு வந்ததும் அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்தவாறு கட்டிலில் கிடந்தும் இருந்தும் அந்த கடிதத்தின் வாசகங்களை அவனை அனுபவிப்பதே போன்று ரகசியமாகவும் தனிச்சையாகவும் அனுபவித்து மகிழ்ந்தாள் கௌரி. அதில் தான் அவன் என்னவெல்லாம் எழுதியிருந்தான், புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க அந்தரங்கமாய் அக்கடிதத்தில் பதிந்திருந்தன. அந்த கடிதத்தை எத்தனையோ முறை படித்து இன்னும் எத்தனையோ முறை படிக்கப் போகும் கௌரி இப்போது படித்து கொண்டிருக்கிறாள். மகன்தான் என்று அவ்வளவு நிச்சயமாக எப்படி தெரியும் என்று என்னை கேட்கிறாயா? எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும்? கர்ப்பம் முற்றிருப்பதாக எழுதியிருந்ததை படித்த பின் நேற்றுதான் நான் வேடிக்கையான கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவில் திடீரென எங்கள் கேம்பில் என்னை காணும்.
எல்லாரும் என்னை தேடுகிறார்கள். எனக்கு தெரியவில்லை நான் எங்கிருக்கிறேன் என்று. உடம்புக்கு சுகமும் வெதுவெதுப்பும் உள்ளத்திற்கு இதமான குளிர்ச்சியும் உள்ள ஒரு இடத்தில் மிருதுவான பூக்கள் குவிந்திருக்க, அதன் மத்தியில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் என்னை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் தேடுவதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதோ இங்கே இருக்கிறேன், தெரியலையா என்று கத்தினாலும் அவர்களுக்கு என் குரல் கேட்கவில்லை. அப்போ என் முகத்தில் மேலே இல்லை, என்னை சுற்றிலும் தான் கண்ணாடி கூட்டால் மூடியிருப்பது போல் இருக்கே. அதன் மேலே அழகான ஒரு கை படர்ந்து தெரியுது. எனக்கு தெரிந்த அழகான கை, தங்க வளையல்களும் அன்னைக்கு ராத்திரி நான் போட்ட மோதிரமும் அணிந்த விரலோடு கூடிய உன் கை தெரியுது. அவ்வளவுதான் அந்த கனவுல எனக்கு நினைவிருக்கிறது. என் கூட ஒரு சர்தார் இருக்காரு, வயசானவர். அவரு கிட்ட இந்த கனவை சொன்னேன். உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி என்னை தூக்கிட்டு குதிச்சாரு அவரு. ஆமா கௌரி. கௌரி, ரொம்ப ஆச்சரியமா இல்லை? நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இப்போவே உன்கிட்ட ஓடி வரணும், மனசு துடிக்குது கௌரி. வந்து வந்து இப்போ நான் எழுதுறத அசிங்கம்னு நினச்சிக்காத. ஒரு உயிரை தரப்போற ஒரு பிறவியை தாங்கி நிற்கிற தாய்மைய கோயில்னா உன் அழகான வயித்தை தடவி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையா இருக்கு. உள்ள குழந்தை ஓடுமாமே, அதுக்கு 100 முத்தம் கொடுக்கணும். இது தாய்மைக்கும் செய்கிற மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, 7ஆம் மாதம் தான் நான் வரப்போறேனே. தாய்மைக்குரிய காணிக்கைகளை தராமலா விடுவேன்? ஒவ்வொரு வரியும் 2 உடல்களையும் 2 இருதயங்களையும் சிலிர்க்க வைக்கும் சக்தி. சிலிர்த்ததன் விளைவு அல்லவா? 7ஆம் மாதம் வந்துவிட்டது. பெரியசாமி பிள்ளை எதிர்பார்த்தது போலவே அந்த கடிதமும் வந்தது. எல்லையில் ஏற்பட்டிருக்கும் யுத்தமும் தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியும் பத்திரிகை மூலம் அறிந்திருப்பீர்கள். போர் வீரனுக்குரிய கடமையை ஆற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் நான் வர முடியாது. வர விரும்புவது சரியுமில்லை. அதனால் என்ன? நம் வீட்டில்தான் கொள்ளை கொள்ளை பூ இருக்கிறதே. பூ முடித்து கொள்ள பொண்ணும் இருக்கிறாள். மகிழ்ச்சியுடன் சுபகாரியங்களை சிறப்பாக செய்யவும். நான் வராததற்காக வருந்தாதீர்கள். அங்கு நீங்கள் எவ்வளவு எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்கு நான் உற்சாகமாக இருப்பேன் என்று எண்ணி குதூகலமாய் இருக்கவும். தந்தைக்கு எழுதிய கடிதத்தோடு கூட மனைவிக்கு தனியே ஒரு கடிதமா எழுதியிருந்தான் அவன். அந்த கடிதம் பொய்மை கலந்த குதூகலத்தோடும் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ளும் விதத்தில் உற்சாகம் மிகுந்திருப்பது போல் காட்டிக்கொள்ளும் வகையிலும் இருந்ததால் சிற்சில இடங்களில் விராசம் போலும் வெறியுற்றது போலும் அமைந்திருந்தது. சில மாத பந்தத்திலேயே அவனை நன்கு புரிந்து கொண்டவளாகியால் எந்த சூழ்நிலையிலும் எவ்வித மனநிலையிலோ இக்கடிதத்தை எழுதப்பட்டிருக்கும் என்பதை கௌரி உணர்ந்தாள். அதன் மூலம் அவள் மனம் ஆறுதல் அடையவும் என்று நம்பி அவனால் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவனது சிறு பிள்ளைத்தனமான வார்த்தைய பிரயோகங்களுக்கு சிரிக்க முயன்று அதில் மறைந்திருக்கும் துயரத்தினை கணத்தை தாங்க மாட்டாதவளாய் மனம் பெருகி அழுதாள் கௌரி. சில நாட்களுக்கு பின் அவனுடைய வேண்டுகோளின்படி அவர்கள் குதூகலமாகவே இருக்க முயன்று அப்படி இருந்தும் வந்தார்கள். பெரியசாமி பிள்ளை யுத்தம் என்று தெரிவித்த அன்றிலிருந்தே மிகவும் துடிப்புடன் காணப்பட்டார். பக்கத்தில் இருப்போரிடம் காலையிலும் மாலையிலும் பத்திரிகையை பார்த்து கொண்டு ஒரு கையில் மீசையை முறுக்கியவாறு செய்தி விளக்கம் கூற ஆரம்பித்து, 2வது அல்லது 3வது முதல்ல மகா யுத்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கதையாக சொல்லத்தான் அவரால் முடிந்தது. அவர் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருப்பது கண்டு முணுமுணுத்த கொண்ட மரகதத்தின் குரல் அவர் காதிலே விழுந்தது. அவர் மனைவியை பார்த்து சிரித்தார். போடிப்போ, போர் வீரனின் சங்கீதமே பீரங்கி முழக்கம்தான். உனக்கெங்க அது தெரியும்? உன் வம்சமே தொடை நடுங்கி கும்பல். உன் பையன் வருவான் சிங்கம் மாதிரி. அவனை கேளு, சொல்லுவான் என்று அவர் சொன்னதை கேட்டு சிரித்தவாறு அங்கு வந்தா கௌரி. அவங்க மகன் சிங்கமா இருந்தா அந்த பெருமை அவங்களுக்கு இல்லையா என்றாள். பெருமை இல்லைன்னு யாரு சொன்னா? அந்த பெருமைக்கு காரணம் எங்க வம்சம்தானே. நாளைக்கு பெத்துக்க போறியே அந்த பயலுக்காகவும் தான் சொல்றேன். வீரன் மகன் வீரனாக தான் இருப்பான் என்று அவர் சொன்னபோது அவளுக்கு வயிற்றில் என்னவோ செய்தது. அந்த இன்ப கிளுகிளுப்பில் தலை குனிந்தவாறு தன் அறைக்கு போனாள் கௌரி. கௌரிக்கு பூச்சூட்டல் என்றால் பிள்ளை சுமை போதாதென்று பூச்சுமையும் ஏற்றுவதுதானே.
அடர்ந்து நீண்ட கூந்தலில் செம்பகத்தை அடுக்கடுக்காக வைத்து தைத்து இடையிடையே மல்லிகை விரவி ரோஜாவை பதித்து இந்த அலங்காரத்தில் கௌரியை பார்க்க அவன் இல்லையே என்ற குறை ஒவ்வொருவர் மனதிலும் ஏதோ ஒரு வினாடியில் நிருடூடி மறைந்து கொண்டு தான் இருந்தது. பூவுக்கும் வாழ்க்கை ஒரு நாள் தானே. நேற்று மலர்ந்து குலுங்கி ஜொலித்தவை எல்லாம் இதோ வாடி வதங்கி கசங்கி மனமிழந்து தலைக்கு கானமாகிவிட்டன. தனி அறையில் அமர்ந்து தலையில் கசங்கி போன மலர்களை கலைத்து கொண்டிருக்கிறாள் கௌரி. அப்பொழுது ஜன்னலுக்கு வெளியே அவனே வந்து எட்டி பார்ப்பது போல செம்பக மரக்கிளையின் பூ வடர்ந்த கொப்பென்று அவளுக்கு எதிரே தெரிந்து கொண்டுதான் இருந்தது. நேற்று இந்நேரம் இதே போல் செடியிலும் மரத்திலும் மலர்ந்த பூக்கள் தானே இவையும் என்ற எண்ணம் தொடர்பின்றி அவள் மனதில் முகிழ்ந்த போதிலும் அந்த எண்ணத்தை தொடர்ந்து பிறந்த அடுத்த வினாடியே சில மாதங்களுக்கு முன் சோமநாதன் தோட்டத்தில் அவளிடம் சொன்ன வார்த்தைகளின் தொடர்ச்சியே இது என்று அவளுக்கு விளங்கியது. சோமநாதன் கோவாவில் நடந்த யுத்த நிகழ்ச்சிகளை அவளிடம் விரரசம் மிகுந்த கதையாக சொல்லி கொண்டிருந்தான். அந்த கதைக்கு பின்னால் உள்ள எத்தனையோ தாய்மார்களின் கண்ணீரும் இளம் பெண்களின் சோகங்களும் அவளுக்கு புலனாயின. அவள் கெஞ்சுகிற குரலிலே அவனிடம் கேட்டாள், இந்த பட்டளத்து உத்தியோகத்தை நீங்க விட்டுட்டா என்ன? கோரமான சண்டையிலே பொன்னான உயிரையும் இன்பமான வாழ்க்கையும் எதுக்கு பலியிடணும்? ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் துப்பாக்கிக்கு பலியாகி செத்தவனும் ஒரு மனுஷன் இல்லையா? சண்டை போட்டு சாகிறது தானா மனுஷனுக்கு அழகு? அவள் சொல்லி கொண்டிருந்ததை எல்லாம் மௌனமாகவும் யோசனையுடனும் அவன் கேட்டு கொண்டிருந்தான். பிறகு பக்கத்தில் இருந்த ரோஜா செடியிலிருந்து ஒரு பெரிய பூவை பறித்தவாறே அவன் சொன்னான், சண்டை வேண்டாம் என்கிறது தான் நம்மோட கொள்கை. ஆனா சண்டைன்னு வந்துட்டா சண்டை போடாம உயிருக்கு பயந்து சமாதானம் பேசுறது கோழைத்தனம். சண்டைக்கு எப்படி 2 பேரும் காரணமோ 2 பேரும் அவசியமோ அதே மாதிரி சமாதானத்துக்கும் 2 பேருமே காரணமாகவும் அவசியமாகவும் இருக்கணும். ஆனால் நீ கேட்குறது இந்த சண்டையில் எதுக்கு பொன்னான உயிரை இழக்கணுங்கிறது தானே என்று கேட்டுவிட்டு கையில் இருந்த ரோஜாவை அவள் கூந்தலில் சூட்டிய பின் ஒரு வினாடி அமைதியாக அவள் முகத்தையும் மலர் சூடிய கூந்தலின் அழகையும் பார்த்தான். தொடர்ந்து சொன்னான் அவன், இதோ இந்த பூச்செடியில் இருக்கிறப்போ நல்லாதான் இருந்தது. இது நல்லா இருக்கேன்னு பறிக்காம இருப்போம்னு விட்டுட்டா அது உதிராம இருக்க போகுதா? இப்போ நான் அதை பறித்து உன் தலையில் வச்சிருக்கேன். நீ அதை பறித்து உனக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்துக்கு மாலை கட்டி போடுற. அதில் தானே அந்த பூவுக்கும் உதிர்ந்து போகிற சாதாரண பூவுக்கும் ஒரு மகத்தான அர்த்தம் இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் மனுஷனாக பிறந்தா பூத்திருக்கிற மலர் உதிர்ந்து போகிற மாதிரி மனுஷனும் ஒரு நாளைக்கு செத்துதான் போவான். அப்படி விதி முடிஞ்சு வியாதி வந்து சாகிற மனுஷன் அந்த உயிரை தன் நேசிக்கிற தேசத்துக்காக தாம் விரும்பும் ஒரு லட்சியத்துக்காக அர்ப்பணம் பண்ணினா அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? பெண்ணின் கூந்தலை அலங்கரிக்கும் பூவை போல புனிதமான தெய்வத்துக்கு அர்ச்சிக்கப்பட்ட மலரை போல கௌரி பூ உதிரும் மனுஷனும் சாவான் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கையில் தானும் தன் எதிரே நிற்கும் கணவனும் தங்களை சுற்றிலும் பூத்திரு சிரிக்கும் மலர்களும் எல்லாமே ஒவ்வொரு சோகமாய் அவள் நெஞ்சில் கனத்தன. கௌரியின் கண்கள் கலங்குவதையும் உதடுகள் சிவந்து துடிப்பதையும் கண்ட சோமநாதன், பூ உதிரும் என்பது மட்டுமல்ல, புதிய புதிய பூக்கள் மலரும் என்பதும் உண்மை என்று கூறிவிட்டு பேச்சை வேறு விஷயங்களில் திருப்பினான். ஐயோ, இதை ஏன் இப்போது நான் நினைக்கிறேன்? அவர் போர் முனையில் இருக்கும் இந்த நேரத்திலே எனக்கு அந்த நினைவு வர வேண்டும் என்று ஒரு வினாடி துணுக்குற்று கட்டிலின் தலைமாற்றில் தொங்கும் கணவனின் படத்தை பார்க்க பார்க்க விகாசிக்கும் அந்த மாய புன்னகையை பார்ப்பதற்காக படத்தருகே போய் நின்றாள் கௌரி. அப்போது அறைக்கு வெளியே, சொல்லுங்க, கடுதாசியில என்ன செய்தி? பேச மாட்டீங்களா? ஐயோ தெய்வமே! கௌரி என்று தாய்மையின் சோகம் வெடித்து கிளம்பிய பேரோசை கேட்டு கௌரி அறைக்கதவை திறந்தாள். அப்படியே விழி பிதுங்கி சிலையாய் நின்றாள். வராந்தா ஈச்சரில் கையில் பிரித்த காகிதத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை இறுக்க மூடிக்கொண்டிருக்கும் பெரியசாமி பிள்ளையின் காலடியில் தரையில் நெற்றியை மடார் மடார் என முட்டிக்கொண்டு கதறுகிறாளோ மரகதம்.
செம்பில் வார்த்து விட்ட சிலை மாதிரி உணர்ச்சி மிகுதியால் உப்பிக் கனத்து இறுக்கி சிவந்த அவர் முகத்தில் சருமம் துடித்தது. மூடிய இமைகளின் வழியே கோடாய் வழிந்த கண்ணீர் நரைத்துப் போன மீசையின் மேல் வடிந்து நின்றது. மகனே சோமு என்று வானத்தை நோக்கி 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு எழுந்தார். வராண்டாவின் சுவரில் தொங்கும் மகனின் போட்டோவை நோக்கி நடந்தார். ஐயோ, நீ வீரன் ஐயா என்று ஒற்றை மரமாய் மகனின் படத்தின் முன் நிமிர்ந்து நின்று இராணுவ முறையில் சல்யூட் வைத்தார். விறைத்து நின்று வீர வணக்கம் செய்த கரத்தை கீழிறக்கிய போது முதுமையின் தளர்ச்சி முழுவதையும் திடீரென அனுபவித்த உணர்வுடன் தளர்ந்து உட்கார்ந்தார் பெரியசாமி. எனக்கு வேறொரு மகன் கூட இல்லையே என்று வாய்விற்று புலம்பினார். அந்த வார்த்தைகளை கேட்டு எரித்து விடுவது போல் பெரியசாமியை பார்த்த மரகதம் அவரை சபிப்பது போல் ஆங்காரத்துடன் 2 கைகளையும் அவரை நோக்கி திட்டியவாறு விரித்த கூந்தலும் வெறித்த விழிகளுமாய் அலறினாள். பாவி, வேற மகன் நமக்கு கிடையாது, வேண்டாம் பட்டளத்துக்குன்னு அடிச்சுக்கிட்டேனே, கேட்டீங்களா? பட்டளம்னு நின்று என் அருமை பிள்ளைய கொன்னுட்டீங்களே. ஐயோ, உங்க பாவத்துக்கு வேற ஒரு மகன் வேணுமா? பட்டளத்துக்கு அனுப்பி வாரி கொடுக்கறதுக்கு தானே இன்னொரு மகன் இல்லைன்னு அழுறீங்க என்று பல்லை கடித்து கொண்டு அவர் இதயத்தில் குத்துவது போல் கேட்டாள். ஆமாம், அதற்குதான் என்றார் பெரியசாமி. சுருட்டு புகையால் பழுப்பேறிய மீசையை முறுக்கிக் கொண்டே மரகதத்தின் கண்களுக்குள் பார்த்தவாறு சொன்னார். அவர் கண்களில் சுரந்த கண்ணீர் இமை விளிம்பில் பதரசம் போல் ஜொலித்தது. அப்போது அரைவாசலிலே தடால் என சப்தம் கேட்கவே திரும்ப பார்த்து மயங்கி விழுந்த கௌரியை தூக்குவதற்காக ஓடினார் பெரியசாமி. மரகதத்தின் அலறல் தெருவையே திரட்டியது. பூவின் மேல் ஆசைப்பட்டு பூப்பறிக்க வந்த கௌரி பூவிழந்து விட்டாள். ஆனால் சோம்புவின் கைகளால் நற்று வளர்க்கப்பட்ட அந்த செடிகளும் மரங்களும் அவன் நினைவாய் இப்பொழுதும் மலர்களை சொரிந்து கொண்டு நிற்கின்றன. அவற்றை பறித்து ஆரமாய் தொடுக்கவும் சோமுவின் படத்திற்கு அழகாய் சூடவும் அவனது நினைவையே வழிபற்று நிற்கவும் அவள் இருக்கிறாள். சோமுவின் படத்துக்கு மாலையிற்று விளக்கேற்றி வணங்கி கொண்டிருந்தாள் கௌரி. மாலை மாலையாய் கண்ணீர் வழிந்து அவள் உடலை நனைகிறது. நான் வழிபடும் உங்கள் நினைவுக்கு அஞ்சலியாய் சமர்ப்பித்த இந்த பூக்களுக்கு ஒரு அர்த்தம் இருப்பது போல் உங்கள் மரணத்திற்கும் ஒரு அர்த்தம் இருப்பது போல் 2 மாதங்களே ஆனாலும் வீரபுருஷனோடு வாழ்ந்த எனது சாதாரண வாழ்க்கைக்கும் ஒரு மகத்தான அர்த்தம் காண்கிறேன் நான். நாளை பிறக்கப் போகும் நம் மகன் வாழ்க்கையும் அர்த்தம் நிறைந்திருக்கும். அவன் ஒரு வீரனின் மகன். உங்கள் தகப்பனார் இன்னொரு மகன் இல்லையே என்று வருந்துகிறார். அந்த சிங்கம் குகைக்குள் இருந்து இன்னும் வெளியே வரவில்லை. இந்த நாட்டின் பெண் குலம் உள்ளவரை வீரருக்கா பஞ்சம்? உங்கள் அம்மாவின் கண்ணீருக்கு தான் மாற்றே இல்லை. அவர்களை எவ்வளவு பாக்கியசாலி என்று எவ்வளவு விஷயங்களை அவனோடு அவள் மௌனமாய் பேசுகிறாள். திடீரென்று அடிவயிற்றிலே விழாப்புறத்தில் சுருக்கென குத்தி வலிக்க கணவனின் படத்தின் முன் கைகொப்பி நின்றிருந்த கௌரி கட்டிலின் மீது சாய்ந்து படுத்தாள். அவள் கண் முன்னே 100 வண்ணங்களில் ஆயிரக்கணக்கான பூக்கள் மலர்ந்து ஜொலிக்கின்றன. வெளியே திண்ணையிலிருந்து மீசையை முறுக்கியவாறு பெரியசாமி பிள்ளை தன் மகன் யுத்த களத்தில் மறைந்திருந்து குழியிலிருந்து மேலேறி முன்னேறி வந்து கொண்டிருக்கும் எதிரிகளை 6 பேரை ஒரே கணத்தில் சுற்று கொன்றதையும் அப்போது தூரத்திலிருந்து வந்த குண்டொன்று அவன் உயிரை பறித்து சென்றதையும் பத்திரிகையில் படித்து யாருக்கோ விளக்கி கொண்டிருக்கிறார். ஆம், ஒரு வீரனின் மரணத்தில் உள்ள சோகம் பனிப்படலம் போல் மறைந்து போகும். அவன் வாழ்ந்தபோது புரிந்த வீர சாகசமே காலங்காலமாய் சுடர்விட்டு பிரகாசிக்கும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். அடுத்து எந்த கதை சொல்லலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.